இது டிடிவி பேசுனது அப்படிங்கிறது இந்த கூட்டணியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான நகர்வா எடுத்துக்க முடியுமா? ஒன்றுமே இல்லை, எனக்கு புரியவே இல்லை நண்பர் மணி பேசுனதில்லை ஒரு விஷயம். டிடிவி எங்கே எடப்பாடி ஏற்றுக்கொண்டதாக சொன்னார்? எடப்பாடிங்கிற வார்த்தையை கூட சொல்லலை. அதிமுகங்கிற வார்த்தையை கூட சொல்லலை. ஒருபடி மேலே போய் சொல்கிறாரு, நாங்கள் ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கோம், எங்களோட கொஞ்சம் புதிய கட்சி வந்திருக்குங்கிறாரு. எதை? அதிமுக புதிய கட்சிங்கிறாரு. அமித்ஷா யாரை சொல்லுகிறாரோ அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர். அதை எப்போ சொல்லுவார் தெரியுமா? தேர்தலுக்கு முடிவுகளுக்கு பிறகு. நண்பர் மணி என்ன சொன்னார்னா, நாங்கள் போய் அமித்ஷா சொல்லிடுவார், சொன்ன உடனே நாங்களாம் போய் அவரை பார்ப்போம். எப்போ? தேர்தலுக்கு முன்னாடி. அப்படிலாம் இல்லை, தேர்தல் முடிந்த பிறகு நாங்கள் கூடி பேசி முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு முடிவு பண்ணுவோம். அப்போ அந்த முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு யார் சொல்லுவானா? அமித்ஷா சொல்லுவார். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாங்கிறாரு. சரி, அமித்ஷா யாரை சொல்கிறாரு? அடுத்து கட் பண்ணி அங்கே போனால் அமித்ஷா என்ன சொல்லிடுறாரு? அதிமுகவை சேர்ந்த ஒருவர் தான் முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பார்னு சொல்கிறாரு தவிர எடப்பாடி பழனிசாமி அவரும் சொல்ல மாட்டேங்கிறாரு. இதில் எடப்பாடி பழனிசாமிங்கிற பேரே டிடிவின்னு சொல்லலை, அமித்ஷாவும் சொல்லலை. ஓகே, இதில் எப்படி டிடிவி எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொண்டதற்கான குறியீடுகள் சமீட்சைகள் எங்கே தெரிஞ்சது அப்படின்னு எனக்கு தெரியல. ஓகே, அடுத்து இதுக்கு வாங்க, ஓபிஎஸ்க்கு வாங்க. ஓபிஎஸ் இந்த கூட்டணிக்குள்ள திரும்ப கொண்டு வரணும், அதற்கான முயற்சிகளை எடுக்கணும்ன்றாரு. அதை எப்படி எடுத்துக்கலாம்? அதை நான் சொல்லிட்டு அண்ணா சொல்லிடலாம். ஓபிஎஸ் நான் சொல்ல நீங்க போயிட்டு இல்ல நான் சொல்லிடுறேன், கேட்டு வந்தேன். ஓபிஎஸ் கொண்டு வரதுல ரெண்டு பிரச்சனை சார். எடப்பாடி டிடிவி ஏற்றுக்கொண்டாரா? அந்த பக்கமா டிடிவி ஏற்றுக்கல, எடப்பாடி ஏற்றுக்கிட்டாரா? எடப்பாடியும் ஏற்றுக்கல. ஆனால் எடப்பாடி என்ன சொல்றாருன்னா, எதிர்க்கவும் இல்லை, எதிர்க்கவும் இல்லை. ஏன்னா அவர் அதிமுக கிளைம் பண்ணல, அவர் அமமுக முன்னேற்ற கழகம்னு ஒன்றை தனியாக நிறுவிட்டு போயிட்டாரு, தனி சின்னம்னு. ஓபிஎஸ் உள்ள கொண்டு வரதுல அவருக்கு சில நெருடுகள் இருக்குது. ஓபிஎஸ் உள்ளே கொண்டு வருவதற்கான முயற்சியை டிடிவி இல்லை, மோடி இல்லை, அமித்ஷா யார் எடுத்தாலும் அது வெற்றி பெறுமா அப்படிங்கிறது $1 மில்லியன் கேள்வி. காரணம், எடப்பாடி பழனிசாமி எந்த இடத்திலும் ஓபிஎஸ்ஐ இந்த கூட்டணிக்குள்ளே அக்கமடேட் பண்ண விரும்ப மாட்டார். ஏன்னு ஒரே வரல சொல்கிறேன். ஒருவேளை அவர் அப்படி அக்கமடேட் பண்ணி ஒரு 5-6 சீட்டு கொடுத்து அதில் ஒரு 4-5 எம்எல்ஏ வெற்றி பெற்று விட்டார்கள், டிடிவி தினகரன் ஆதரவு எம்எல்ஏ ஒரு 4-5 பேர் வெற்றி பெற்றாங்கன்னா ஒரு 10-15 எம்எல்ஏ வர்றாங்கன்னு வச்சுக்கங்க. நாளைக்கு ஒருவேளை ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் அதிமுகவுக்கு வந்தால் இந்த 10 எம்எல்ஏக்கும் பெரிய டிசைடிங் ஃபேக்டராக இருப்பாங்க. திருப்பி எடப்பாடி பழனிசாமிக்கு தலைவலி. அதை ஒருபோதும் எடப்பாடி பழனிசாமி விரும்ப மாட்டார். குறிப்பாக ஓபிஎஸ்ஐ உள்ளே ஏற்றுக்கொள்ள விரும்பவே மாட்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.